மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் நாகராஜோட ஆள் தான். அவட ஒன்றும் பிரச்சனை இல்லையோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோமதி நாயத்தோட தான் ஓவர் டார்ச்சர் இருக்குன்னு சொல்லி நாகராஜன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை சகிச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. சரி, കുറച്ച് நாள் பொறுத்துக்கு சொல்லு. ഞാൻ ഫോൺ பண்றேன் ചേട്ടാക്ക്. சரிம்மா, ഈ പണത്തെ കൊണ്ടുപോ. அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். வேகம் போ. நம்ம நாய்க்குட்டி மணி இல்லை மாமா, அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போய் அதுக்கு ஊசி போட்டேன் மாமா. அது இப்ப நல்லா ஆயிடுச்சு மாமா. அப்புறம் மாமா, நீங்க பட்டணத்துலேருந்து வரும்போது எனக்கு பாசி மணி வாங்கிட்டாங்க மாமா. நம்ம நாய்க்குட்டி மணிக்கு பட்டணத்துக்கு போற வாங்கிட்டு வாங்க மாமா. ஆமா, நான் பேசினேன் கூட. ஃபோன் வெச்சு நான் பேச ஆரம்பிச்சோடனே மாமா ஃபோனை கீழே வச்சுட்டாங்க. நான் மாமா கிட்ட சொல்லணும்னு இதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன்ல, அதான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்கேன். மாமாக்கு என்கிட்ட பேசதான் பிரியும்ல. நாளைக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்கும்ல, அதான். சரியான லூசு. நான் லூசு தான் மாமா. நான் தான் மாமா லூசு பேசுகிறேன். ஒரு விஷயம் விட்டு போச்சு மாமா. நம்ம கொட்டாயில் இல்லை மாமா, கணவனே கண் கண்டு தெய்வம் படம் போட்டிருக்கா மாமா. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் மாமா. சீக்கிரம் வந்துடுங்க மாமா. வச்சிடுறேன் மாமா. ஹலோ சேட்டு, நான் தான் சாத்தப்பன் பேசுகிறேன். செட்டியார், தவசி விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அதான் யோசனை பண்ணிட்டுருக்கிறேன். சேட்டு, இப்போ தவசி ஊரில் இல்லைன்னு வச்சுக்கோ. அவன் வேற யார் பேர்லையாவது பவரா பட்டாணி கொடுத்தா நீ அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணம் கொடுப்பியா, இல்லை வேற என்ன செய்யலாங்கிறதையாவது சொன்னியா? யார் பேரில் பத்திரத்தை கொண்டு வர போகிறீங்க? அதான் அவன் பொண்டாட்டி பேரில். செட்டியார், அவங்க ஒய்ஃப் பேரில் தானே மாற்ற போகிறீங்க. இந்த பாரு செட்டியார், தவசி யார் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. உங்களை நம்பி தான் நான் பணத்தை கொடுக்க போகிறேன். டாக்குமெண்ட்டை சீக்கிரமாக கொண்டு வாங்க. சரி, நீ பணத்தை ஏற்பாடு பண்ணு, பிஸ்னஸை முடிச்சிடும். சரி செட்டியார். டேய், எங்கடா அந்த நாய்ங்க? ஏன் வீட்டு முன்னாலே தம் அடிக்கிறீங்களா? டேய், அந்த தவ ஐயா, நீங்க யோசிக்கிறத பார்த்தா அந்த தவசிய அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவன் உயிரோடு இருக்கணும். உயிரோட தான் இருப்பான், புரியுதா? உங்களை நம்பினா எனக்கு எந்த வேலையும் நடக்காது. நீ போய் அந்த நாகராஜை கூட்டிட்டு வா. வரும்போது அந்த டார்ச்சரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லு, புரியுதா? ஓ சரிங்க. ஏப்பா, இந்த கொள்ளுதேடா. இது என்ன 2 தலை பக்கமும் ஏதோ உரலை வச்சு இடிக்கிற மாதிரி இடிக்குதே. பாம்பு, ஐயோ ஐயோ, சீக்கிரம் போய். நல்ல நல்ல தைலம், தலைவலி நீக்கும் தைலம், எங்கண்ணன் தலைவலிய நீக்க போற தைலம். அண்ணா, உடனடி வைத்தியம்ண்ணே. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ண்ணே. நல்ல நல்ல தைலம், தலைவலி நீக்கும் தைலம். அண்ணா, தேக்கிட்டுமாண்ணே? காட்டெருமை, நானே தலைவலின்னு கிடக்குறேன். ஏன்டா இந்த எருமை குரல்ல பாடுற? என் பொண்டாட்டி வள்ளியம்மா சொல்லியிருக்கோம், மாமா உங்களுக்கு தலையை வலிச்சதுன்னா
பவுடர் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொண்டு வரட்டுமா? ஐயோ, நான் சுடுதண்ணில எல்லாம் கலக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன். அப்ப நீங்க ஒரு காமதேனுண்ணே. டேய், பேர் சொல்லாதடா, கட்டாயி போயிரும். என்னென்ன கட்டாயிடும்? இல்லடா, காமதேனு குடுக்கறத கட் பண்ணிடுவான்னு சொல்றேன். அப்ப நீங்க எங்களுக்கு ஆவின் பால். என்ன பார்த்து என்னடா சொல்ற? ஆவின் பால் அது ஏன்டா பிரிச்சு சொல்ற? அண்ணே, நீங்க ஆவின் பால் பண்ண மாதிரி அப்படி சொல்லண்டா. ஏ பாம்பு, என்ன நீ ஆழ்வார்குறிச்சில இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? போன உடனே சாத்தப்படம் பாக்குறோம், காரியத்தை முடிக்கிறோம், திரும்பி வர்றோம்னு வந்து 10 நாள் ஆச்சு. இந்த மெக்கானிக் ஷெட்ல கொண்டாந்து போட்டு கொசுக்கடியில என்ன கடிக்க விடுறிய? அன்னைக்கு லான்ச்ல ரூம் எல்லாம் போடுறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? சொன்ன பெண்ணே எதுக்கு? ஏயா, லாட்ஜ் எல்லாம் ரூம் போட்டுட்டாங்கன்னா பொய் அட்ரஸ் கொடுக்கணும், பொய் பேர் கொடுக்கணும், போலீஸ் பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா? இந்த பார் கோமதி, நம்ம இது ஊருக்கு வந்தது என்ன பண்ணோம், இதுக்கெல்லாம் ரெக்கார்டே இருக்கக்கூடாது. சாட்சி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஷெட்ல கூட தங்க வச்சிருக்கேன். இங்கே தப்பி தவறி கூட போலீஸ் வராது. போதுமா? பேசுறதெல்லாம் வைக்கணுமா தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த சாத்தப்ப இல்ல அந்த ஆளை போய் பார்த்தா உடனே காரியமெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த பீரங்கி முக்கு தலைய ஒண்ணுமே பண்ணலையே. அவசரப்படாத. சாத்தப்ப செட்டியார் நமக்காக எது வேணாலும் செய்வார். புரியுதா? சாப்பிடு. ஆமா, நீயும் இந்த எருமை காட்டு எருமை தலைன்னு நேத்து எங்கடா போனீங்க? சாத்தப்ப லாட்ஜுக்குண்ணே. எங்க? சே, லாட்ஜுக்கு இல்லை கோமதி, லாட்ஜுக்குன்னா பக்கத்தில் சாத்தப்ப ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு வரலான்னு போனோம். அப்போ என்னை கொண்டாந்து மெக்கானிக் ஷெட்டில் போட்டுட்டு இந்த பஞ்சத்தில் பொட்டணம் போடுவானுங்களா, அந்த மாதிரி பொட்டணத்தை வாங்கி வந்து எனக்கு கொடுத்துட்டு நீ ஹோட்டலாக போய் தின்னுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? சேச்சே, அப்படியெல்லாம் செய்வேன் கோமதி. அமுக்கு அமுக்கு. இதுக்கு முன்னாடி குற்றாலத்தில் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தியா? இதெல்லாம் நேரம்டா சாமி. கேரளாவில் ராஜா மாதிரி எடுத்துட்டு இருந்தேன். இங்க வந்து தலையெழுத்த பாத்தியா? அண்ணா, என்னடா உங்களை சாத்தப்ப செட்டியாரையா கூட்டு வர சொன்னா? என்ன விஷயம்? அதெல்லாம் என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. உங்களை கையோட உடனே கூட்டு வர சொன்னார். பாம்பு பேசிக்கிட்டே இருந்தோம், அதுக்குள்ள அழைப்பு வந்துருச்சு. வா போயிட்டு வந்துடலாம். உங்களெல்லாம் வர சொல்லல, ஐயா 6 மட்டும் தான் வர சொன்னார். டேய் பாம்பு, கூட்டணிக்கு யார் தலைவன்? நான் தானே. டெல்லியில இருந்து அழைப்பு வந்தா நீங்க போயிருவீங்க, நான் என்ன அங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை கோமதி. செட்டியார் ஏதோ அவசர மேட்டர்னு கூப்பிட்டு அமைச்சிருக்காரு. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு உங்ககிட்ட தானே வந்து சொல்ல போறேன். நீ தானே கூட்டணி தலைவன். நீ தலை வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இதுல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு 3 தைலம் இருக்கு. இதுல ஒன்ன தேய்ச்சிக்க, இன்னொன்னு இழுத்துக்க. இந்த பவுடரை அப்படியே சாப்பிட்டுக்க. நல்லா ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு உடையாந்துடுறேன். பாம்பு, இங்க பாரு, என்ன விட்டுட்டு தனி ட்ராக் போடலான்னு மட்டும் நினைச்சிடாத. மகுடி எங்கிட்ட இருக்கு, ஊதுனா இங்கதான் வந்து சுருளணும், ஞாபகத்துல வச்சுக்கோ. டேய் போடா, முறைக்காத. குஞ்சு தாடி வச்சுட்டு முறைக்கிறான். அண்ணா அம்மி குட்டானே. ஏய் வேண்டாம் 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 வேண்டாம். நமக்கு இந்த வெளியே போடுற மருந்தெல்லாம் சரிப்படாது. உள்ள ஊத்துற மருந்து தான் ஒர்க் அவுட் ஆகும். போய் 1/2 பாட்டில் மருந்து வாங்கிட்டு வா. என்னென்ன பேரை சொல்லாம சொல்றீங்க? ஐயோ, ஆமா, பேர் சொல்லாம சொல்றல்ல, தப்பு தப்பு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இந்த பேக்ல பைப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு தொப்பி போட்டுட்டு ஒரு பொம்மை போட்டுருக்குமே, தொப்பி எல்லாம் போட்டு. புரிஞ்சிச்சுண்ணே. அதேதான். அந்த டாக்டர் போய் கூட்டிட்டு வாடா எருமை, போ. ஏய் பாம்பு, இந்த பத்மஸ்ரீ கோமதி நாயகத்தை ஏமாத்திட்டு நீ தனி ட்ராக்கா? வர்ற நானு ஜேம்ஸ் பாண்ட் 007 ரகசிய போலீஸ் 115 பின்னாடியே வர்றேன். ஐயா, ஐயா. என்னடா, ஏதாவது அர்ஜென்ட் மேட்டரா? தெரியல, கூட்டு வர சொன்னாரு. ஐயா, ஐயா, ஐயா. என்னடா ஐயா கொய்யான்னு திருட மாதிரி ஏன் வீட்டு எட்டி பார்க்குறேன்? பட நாகராஜ், உன்னை எதுக்காக வர சொன்ன உனக்கு இப்போ ஆச்சரியமா இருக்கா? இல்லைங்கய்யா, நீங்கள் எப்போ வர சொன்னாலும் நான் வரப்போகிறேன். ஆனால் திடீர்னு பசங்களை விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னதுனால ஏதோ அர்ஜென்ட் மேட்டர்னு மட்டும் புரியுது. நீ நினைச்ச காரியம் நடக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? உலகநாதனை போட்டு தள்ள போகிறோம். ஐயா, ஆமாம், என் ஆளுகளை வச்சு பண்ணலான்னு பார்த்தா போலீஸ் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு இவங்க வெளில தலை காட்ட முடியாது. நீ என்ன பண்ணுற, முதல்ல உலகநாதனை போட்டு தள்ளுறேன், அந்த பழியை தவசி மேலே போடுறேன். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அதை நீ தான் செய்கிற. என்ன யோசிக்கிற? சரி, இதுக்கேண்டா இவ்வளோ யோசனை? இதப்பா, உலகநாதனை போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் என்கொயரி இதெல்லாம் வரக்கூடாது. அவன் பாடியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துடு. புரியுதா? தவசி மேல பழிய போடுறத நான் பார்த்துக்கிறேன்.
என் ஃப்ரெண்டு டிசி ஆறுமுகம் இருக்கான், அவனை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். புரியுதா? இந்தா. இந்த பணத்தை வச்சுக்கோ. இத பார், இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அப்படி ஏதாவது உனக்கு தேவைப்பட்டா எங்க ஆளுங்கிட்ட சொல்லி அனுப்பு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். புரியுதா? போ. டேய், உலகநாதனை கொல்லணும், பழி தவசி மேல விழணும். போ. என்னங்க தூக்கம் வரலையா? ஆமா, தூக்கம் வரல. நம்மள என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம ஊர் வீட்டு ஜன்னல் வழியா பார்த்தா அழகா அண்ணாமலையார் கோவில் தெரியும். இங்க பாரு, பெரிய பெரிய கட்டிடங்களா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி வராதுங்க. நம்ம ஊர் மாதிரி வராதா? ஆனா நம்ம ஊர் ஆளுங்களை பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தரையும் முன்னுக்கு வர விடாம நண்டு மாதிரி எடுத்துக்கிட்டு. இந்த ஊர்ல மட்டும் என்னவா, ஏதாவது ஒண்ணுன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லைங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அந்த தெருவே கூடி வந்து நிற்கும். நம்ம ஊரை நம்ம தான் வச்சுக்கணும். அம்மா, நீ இன்னைக்கு மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்ற? ஒரு 2-3 நாள் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் குப்பையில தூக்கி போட்டுருவேன். அண்ணாமலை, டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடு. அப்போதான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும், அதை நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆளாக்க முடியும். சரி, சாப்பிட்றேன். ஆனா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னென்ன ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன நாள்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உன்னை முதல்ல சந்திச்ச நாள். ஓ சாரி, அது ஜனவரி 26. என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாண நாள். சும்மா எல்லாம் தெரியும். ஏங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தைய சுமக்கிற என்னை பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறீங்களா? அண்ணாமலை, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். அண்ணாமலை, உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனா நீ உங்க அண்ணன் மேலதான் உயிரை வச்சிருக்க. இங்க பாரு, நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அது மேல உயிரை வச்சு எப்படி பாசத்தை கொட்டி எப்படி வளர்க்க போறேன்னு பாரு. பொறுத்திருந்து பாரு. உங்க குழந்தைய நீங்களே நல்லபடியா வளர்த்துக்குங்க. இப்ப தூங்கலாம். காலையில எங்க போலாம்? முதல்ல கோயிலுக்கு போறோம், அதுக்கப்புறம் விஜிபி போறோம். சரி சரி, நீ போய் படு. ஏய், நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்ங்கற அதை எப்படி சொல்ல முடியும்? இல்ல, இப்பவே சொல்லுங்க. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கழிச்சு என்னன்னு தெரியும். இப்ப போய் படு, அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும். என்ன என்ன என்னங்க? என்னது, ஒரு நல்ல நாள் அதுவும் புருஷன் காலில் விழ வேண்டாமா? இது கூட உனக்கு தெரியாதா? ரொம்ப எதிர்பார்க்கறீங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒரு நல்ல திமிரு பிடிச்சவள தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னது? ஏய், சும்மா ஜஸ்ட் ஜோக், கோச்சிக்காத. என்னது இது பிடி. என்ன? திறந்து பாரு. என்னங்க போய் இந்த கலர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லா பொம்பளைங்களுமே இந்த மாதிரி தான்ப்பா. புடவை வாங்கி கொடுக்கலன்னா வாங்கி கொடுக்கலன்னு சொல்றீங்க. வாங்கி கொடுத்தா கலர் பிடிக்கல, ஜரிகை பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலம்பீங்க. மொத்தத்துல உங்களுக்கு வாங்கி கொடுக்குற புடவை உங்களுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரி புடவை நல்லா பிடிக்குமே.
பரவாயில்ல பரவாயில்ல, எனக்காக ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க, கோச்சுக்காதீங்க. அப்புறம் சாவியை கீழே போடுவீங்க, நான் பின்னாடி ஓடுறேன். இல்ல வேண்டாம், கொடு. இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். என்ன நம்மள? இருங்க. என்ன நீ இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் பண்ற? கல்யாணத்து அன்னைக்கே நீங்க என் கழுத்துல தாலி கட்டணுன்னே என் அண்ணன் இது உங்க கையில கட்டணும்னு நினைச்சாங்க. அன்னைக்கு தான் அந்த பந்தா முருகன் செத்து அந்த கலாட்டெல்லாம் கடைசியில் என் அண்ணனை கூட பார்க்க முடியாம போச்சு. என்னைக்காவது சந்தோஷமா இருக்கும் போது இது உங்க கையில கட்டணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க சந்தோஷமாவா இருந்தோம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அண்ணன் ஞாபகமா இது உங்க கையில கட்டிக்கணும். மறுபடியும் உங்க அண்ணன்? ஐயோ என்னங்க, என் அண்ணனை பத்தி அப்படி நினைக்காதீங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு. சரி, அவருக்காக வேண்டாம், எனக்காக இது எப்பவும் உங்க கையில இருக்கட்டும். நிச்சயமா நம்மள. உன் அண்ணனுக்காக இல்லைனாலும் கூட இதை உனக்காக என் கையில கட்டிட்டு இருக்கேன். அச்சோ, இத பாரு, புடவை வாங்கிட்டு வந்தேன்னா பூ வாங்கிட்டு வர மறந்துட்டேன். நான் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல, பூ இருக்குங்க. நான் தான் உனக்கு பூ வாங்கிட்டு வரணும். ஓகே? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சுமாரா இருக்கு. பாத்தீங்களா? சார் மாப்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணாமலை அண்ணாமலை வந்திருக்கலா? இன்னைக்கு கல்யாண நாளுங்கிறதுனால கோயிலுக்கு வந்தீங்களா? ஏன் மாப்ள? அப்புறம் மாப்ள, அண்ணாமலை உண்டாயிருக்கான்னு டாக்டர் சொன்னாரே, சந்தோஷமா இருக்காளா? அவ எப்படி இருக்கா சொல்லுங்க மாப்ள. அவளை நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? ஏன் மாப்ள ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. அண்ணாமலை கூட்டிட்டு வாங்களேன். கூட்டி வாங்க மாப்ள. எங்க குழந்தை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷப்பட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமா மாப்ள. என்ன மாப்ள ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணாமலை நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேன், அவ வயிற்றுல விளையாடுற குழந்தையும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இது பாருங்க, உங்க மேலேயோ உங்க குடும்பத்து மேலேயோ எனக்கு எந்தவித கோபமும் வருத்தமும் இல்லை. என்னை விட இந்த உலகத்துல வேற யாரையும் விட அண்ணாமலை உங்க மேல உயிரியை வச்சிருக்கா. எனக்கு அது நல்லா தெரியும். அதனாலதான் நாங்க முதல்ல மெட்ராஸ்க்கு வந்தப்போ எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடிச்சு அண்ணாமலையும் உங்களையும் சந்திக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ உங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கிறத பார்க்கும்போது எங்க என் மேல வச்சிருக்க பாசம் குறைஞ்சி எங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டு என்னை விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மட்டும் இல்ல, வேற எந்த உறவும் சரி, அப்பா அம்மா மாமன் மச்சான் தங்கச்சி யாருமே எங்களுக்குள்ள வரத நான் விருப்பப்படல. எங்களுக்குன்னு ஒரு குடும்பம், எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு பிறக்க போற குழந்தை, நான் ஆரம்பிக்க போற கிளினிக், இதெல்லாம் பத்தி தான் நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு மறுபடியும் குடும்பம் மாமன் மச்சான் கோவில் அப்புறம் அப்பா அம்மா அடிதடி தகராறுனா அண்ணாமலை மனநிலை தாங்காது. அவ மறுபடியும் பைத்தியக்காரி ஆயிடுவா. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இல்ல அவ ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்லி பொட்டு வச்சு அவளை சாமியார் ஆக்கிடுவீங்க. எப்படியாவது அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க. அது வேண்டாங்க. இது பாருங்க, நீங்க எனக்காக வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட், இதை நான் என் கையில போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? இந்த சந்தோஷம் எப்பவும் நம்ம 2 பேர் குடும்பத்திலையும் நிலைச்சு இருக்கணும். அப்படின்னா நீங்க தனியா இருக்கணும், நாங்க தனியா இருக்கணும். எப்பாவது நாம சந்திச்சுக்கும் போது இந்த மாதிரி நலன் விசாரிச்சுக்கணும். ஆமா, முடிவா நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. அண்ணாமலைக்கும் எனக்கும் நடுவுல வேற எந்த உறவையும் நான் வரவிட மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. அது கூட பிறந்த அண்ணன் நீங்களா இருந்தாலும் சரி. அம்மா, அந்த பூ எடுங்கம்மா. எதுமாப்பா, அந்த பூ கொடுங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு உங்க கல்யாண நாள்.
தங்கச்சி கொடுக்கறதுக்கு இந்த அண்ணங்கிட்ட எதுவும் இல்லை. அதனால தான் உங்களுக்காக கோயிலில் அர்ச்சனை பண்ணேன். இதை கொண்டு போய் தங்கச்சிட்டு கொடுத்துருங்க. சரி, வேண்டாம். ஒரு அண்ணனா வேண்டாம். யாரோ ஒரு பரதேசி, உங்க மேல பிரிய வச்சிருக்கிற பரதேசி உங்களுக்கா கோயிலில் அர்ச்சனைனா நினைச்சு இது கொண்டு போய் தங்கச்சிட்டு கொடுத்துருங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. ஹலோ சார். என்ன டாக்டர் சார்? யோ, எனக்கு தெரியுதா? நீ அன்னைக்கு யோ, நீ எப்படி இங்க வந்த? ஞாபகம் பாண்டிச்சேரியில எப்படி தப்பிச்சு இங்க வந்த? எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல சார், சும்மா கைய உள்ள வாங்க. பிடிக்கா, கைய பிடிக்கா. யோ, சொல்றத கேளு. அடா அட்ரா பாப்ளே! டேய்! டேய்! எட்ரா வண்டியா. ஏய்! உட்ரா! அடா எட்ரா. ஏய் எட்ரா ஆட்டோ. ஏய் பாப்ளே! போடா. உட்ரா! உடுங்கடா! போடா போயிடலாம். பாப்ளே! ஐயோ, பாப்ளே! ஏய் போறோங்க ரஸ்மாலா. யோ, யோ, வண்டி அடியா, வண்டி அடியா. என்ன சார்? புடி, புடி. என்னாச்சு சார்? தொடர்ந்து. உட்கார் சார். இந்த போது அந்த ஆட்டோ பிடி. போப்பா, போப்பா. போ. இதோ. அதான் அந்த கழுகு போட்டிருக்க அந்த ஆட்டோ தான். போ. சரி சார். ஐயோ, இந்த ஆட்டோ இல்லையா? பின்னாடி திரும்ப. வா. போ, சீக்கிரம் போ. கொஞ்சம். இந்த கழுகுவம் போட்ட ஆட்டோ எந்த பக்கம் போச்சுங்க? இங்க போச்சு. இந்த பக்கமா? போ. உட்கார் சார். என்னடி பண்ற? நானே போனுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நீ எதோ நோண்டிட்டு இருக்க. போகல. என்னங்க நீங்க போன் அங்க இருக்கு, பொம்மையில எடுத்து நான் ஒதுங்க வச்சிட்டு இருக்கேன். அதுக்கே எப்படி சத்தம் போடுறீங்க? இப்பெல்லாம் எதுக்கு தான் சத்தம் போடுறதுன்னே தெரியல உங்களுக்கு. ஹலோ, 100 கடலைப்பருப்பு கொடு. ஹலோ. யோ, கொஞ்சம் நவுந்து நில்லியா, பெருசா ஃபோன் பண்ண வந்துட்டானுங்க. என்னங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? உன் குரலை கேட்டா எவன் பேசுவான்? கொண்ட போ. போமா. ஹலோ ஐயா, நான் லக்ஷ்மண் பேசுறேன் ஐயா. சொல்லு. நாகராஜ் இவ்வளோ நான் அடிச்சு ஆட்டோல கொண்டு போறேன் ஐயா. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஐயா. என்ன? இத தவசி பார்த்துட்டு இன்னொரு ஆட்டோல துரத்திட்டு போறாரு ஐயா. இப்ப என்ன ஐயா செய்யறது? அம்மாடி தேனோ, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா.
சொல்லு. ஐயா தவசியை தடுத்து யோ நிறுத்தணுமாயா? நவுந்து நில்லையா? அவனை விட்டுரு, அவன் போட்டோம். அவன் தலையெழுத்த பாத்தியா? நாம விரிச்ச வலையில அவனே மாட்டிக்கிட்டான். டிசி ஆறுமுகத்திட்ட சொல்லி தவசியை நான் பாத்துக்கிறேன், நீ அவனை ஃபாலோ பண்ணாத, விடு. சரிங்க ஐயா. ஓகே, வச்சிரு ஐயா. இந்தாங்க. கொண்டாமா. என்னங்க தொண்டையில் ஏதாவது மாட்டிக்கிச்சா? எங்கேயா அந்த ஆட்டோ? எந்த பக்கம் போன? எந்த பக்கம் போனா? போ போ போ, காலுக்கு முன்னாடி போறாயா, சீக்கிரம் போ. அதுலயா அதுலயா, பின்னாடி பின்னாடி. ஏக்கா அது ஓர எடுக்கா. போ போ போ, அதோ அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த தெருவில் பாரு, அங்க பாரு, அதோ எங்க போனா? அன்பழகன், சிலை கடத்துற கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கமிஷனர் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காராம். அதில் உங்களையும் போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா முன்கூட்டியே என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களுக்கு டிப்ஸு தரேன். ஓகே சார். ஆமாம், இந்த பத்திரிக்காரங்களை விசாரிக்க போனீங்களே, என்னாச்சு? விசாரிச்சேன் சார். கதிரேசன் எந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாரு. ஆக்சிடென்ட்னு சொன்னார். மேலும் விசாரிச்சு தான் இருக்கேன் சார். சார், சாத்தப்பன் செட்டியார் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? என்ன, அந்த கதிரேசன் ஏதாவது சொன்னானா? ஹலோ, அப்படியா? எங்க? இதோ வரேன்.
டேய் இந்த நாகராஜ் எங்க போய் தொலைஞ்சான்? பணத்தை எரிச்ச உடனே வந்து தொலை வேண்டியதானே, எங்க போனான்னு தெரியலையே. நீ ரொம்ப பதட்டப்படாத, பாம்பு இப்போ வந்துடும். டேய் தவசி வந்து ஆட்டோடா. வண்டியார கிளம்பும். ஐயோ ஐயோ மாப்பிள, ஐயோ மாப்பிள, போயிட்டீங்களா மாப்பிள? ஐயோ உயிரோட கொளுத்திட்டாங்களா? ஐயோ நான் என்ன செய்வேன்? அட பாவிகளா, அட பாவிகளா, ஐயோ நான் என்ன செய்வேன்? அட பாவிகளா, நீ நல்லா இருப்பீங்களா? என் மாப்பிள இப்படி பண்ணிவிட்டீங்களே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உங்களை காப்பாத்திடுறேன் மாப்பிள. ஐயோ 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 மாப்பிள, இப்படி முழுசா எரிஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள. அப்பா அண்ணாமலை, உனக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? உனக்கு நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? ஐயோ அம்மா, வேண்டான்னு சொல்ல கட்டிக்கிட்டியே, இன்னைக்கு மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ அண்ணாமலை, மாப்பிள்ளை நல்லா இருப்பீங்க. என்ன பண்றீங்க? யார் இது? அன்பழகன், என் மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை உயிரோட ஓட்டிவிட்டான் அன்பழகன். யார்? உலகநாதனா? ஆமா அன்பழகன். உலகநாதன் இங்க எப்படி? ஐயோ, ரெண்டு தடி பசங்க அவர் உயிரோட ஓட்டி விட்டாங்க அன்பழகன். எரியப்படுறது உலகநாதன் உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, நான் தான் பார்த்தேன், ஆட்டோவில் தூக்கி போட்டு வந்தாருங்க. நான் பின்னாடியே துரத்திட்டு வந்தேன், இப்படி உயிரோடையே கொண்டு விட்டாருங்களே. ஐயோ மாப்பிள்ள, அம்மா அண்ணாமலை, நான் படிச்சு சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு, கேட்டியாம்மா? இப்ப பாரு கல்யாணம் ஆகுதுமா, இப்படி மாப்பிள்ளை எரிஞ்சு போய் ஒரு நிலைமை என்ன ஆயிடுச்சு? இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அம்மா. அம்மா அண்ணாமலை, ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சு அம்மா. அன்பழகன், ஐயோ இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு சார். இல்ல, நான் கொஞ்சம் விசாரி. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, இவர் ஆக்சுவல். ஐயோ ஐயோ அம்மா அண்ணாமலை, அம்மாக்கு இப்படியாப்பா ஆகணும்? ஐயோ ஐயோ அண்ணாமலை, இந்த கொலையை நான் பண்ணல அன்பழகன். நீங்களே சொல்லுங்க, என் தங்கச்சி புருஷன் நானே. அதெல்லாம் சரிதான்டா. ஏன்டா அவனை உயிரோட எரிச்சு கொண்ட? சொல்லு. இல்ல விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிப்பேன். சொல்றானா? நான் சரி போடுவேன். சொல்லு. சொல்றானா? அடிக்க சொல்லு. அடிக்காதீயா. சொல்றானா? சொல்றா. ஐயோ அடிக்காதீயா. என் தங்கச்சி ஆசைப்பட்டாங்க ஒரே காரணத்துக்காக என் குடும்பத்தையே ஏத்துக்கிட்டு உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பிரச்சனையால ஊரை விட்டே வர வேண்டிய ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றையா, என் தங்கச்சி மெட்ராஸ் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று அவங்க கல்யாண நாள், அதுக்காக கோயிலுக்கு போய் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணேன். பண்ணிட்டு வெளியே வரும்போது பூக்கடைக்கு மாப்பிள்ளை வந்துட்டு இருந்தார். யாரோ தடி போய் ஒருத்தன் அவர் மண்டையில ஓங்கி அடிச்சான். ஐயோ மாப்பிள்ளை உட்கார்ந்து பேசுறான். நான் பதறி போயிட்டேன். அப்புறம் அவங்க பின்னாடியே ஓடினேன். ஆட்டோ தூக்கி அவரை போட்டு வேகமாக போயிட்டாங்க. நானும் பின்னாடியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அவன் துரத்திட்டே போனேன். ஒரு இடத்துல நான் போன ஆட்டோ மக்கார் பண்ணிடுச்சு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோலேயே துரத்திட்டு போனேன். அதுக்குள்ளே ரெண்டு தெருவில் பூந்து எங்கேயோ ஓடி மறைச்சிட்டாங்க. நானும் ஒரு இடமா தேடி போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா என் மாப்பிள்ளை உலகநாதன் நெருப்பில் எரிஞ்சிட்டு இருந்தா. ஐயா, நெருப்பில் எரிஞ்சிட்டு இருந்தா. நெருப்பில் எரிஞ்சிட்டு இருந்தா. என் தங்கச்சி வாழ்க்கை நானே நாசம் பண்ணிட்டேயா, நானே நாசம் பண்ணிட்டு. ஓஹோ, அதெல்லாம் சரி. அவனுக்கு உனக்கு என்ன பகை? ஏய், கேக்குறேன்ல. பகையெல்லாம் ஒன்றும் இல்லையா. கோயில் நிர்வாகத்தை அண்ணாமலை பேருக்கு எழுதி தரதா சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா பண்ண பிடிவாதத்தால் அதை செய்ய முடியல. அதில் உலகநாதனுக்கு என் மேலே கொஞ்சம் வருத்தம். பகையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, நீ தான் அவனை கொலை பண்ணல, வேற யாரு கொலை பண்ணியிருப்பாங்க? யார் பண்ணான்னு தெரியாதியா.
அன்னைக்கு எவனோ ஒருத்தர் பாண்டிச்சேரியில் அவர் கடத்திட்டு போக பார்த்தான். மாப்பிள்ளை விவரம் தெரியாம என்னை கை காட்டி விட்டார். போலீஸ் என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுச்சு. அன்பழகன் தான் வந்து காப்பாற்றி என்னை ஜாமீனில் கூட்டி வந்தார். சொல்லுங்க அன்பழகன். அன்பழகன், இந்த ஆளு சொல்றது உண்மையா? ஆமாம் சார், இவர் ரொம்ப நல்லவர் சார். கண்டிப்பாக இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டார் சார். இதோ பாருங்க, அவர் நல்லவரா கெட்டவரா நீங்க முடிவு பண்ண வேண்டாம், அது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். சார். ஆமா, இவர் எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் திருநெல்வேலியில் போஸ்டிங்கில் இருக்கும்போது எனக்கு இவரை நல்லா தெரியும். என் தங்கச்சியை இவர் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சார், ஊர்லேயே பெரிய குடும்பம். இவர் ரொம்ப ஹானஸ்டானவர். கண்டிப்பாக இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டார். அவர் தங்கச்சி மேலே உயிரே வச்சிருக்காரு. அவர் தங்கச்சி புருஷனை கொலை பண்ணுறதுக்கு எந்த காரணம் இருக்காது சார். ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நீங்க பேசலையே. இதோ பாருங்க, உங்களுக்கு சொந்த பந்தம் தான் முக்கியம்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்தத்துக்காக போராடுங்க. அன்பழகன் வேண்டாம், நீங்க ஒன்றும் பேசாதீங்க. நான் நேர்மையானவன். இந்த கொலை சத்தியமா நான் பண்ணல. அவங்க என்ன தடவை கொடுத்துட்டு போட்டு பாவம் அண்ணாமலை அவ எப்படி இருக்காளோ அவளை போய் பாரு. இதோ பாரு, நீதான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தா உனக்கு குறைச்ச தண்டனை தான் கிடைக்கும். இல்ல கோர்ட்டுக்கு போனா தூக்கு தான். தூக்குல போடுங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம என் தங்கச்சியை பார்க்குற கொடுமையை விட நான் தூக்கிலேயே தூக்கிடுறேன். என்ன தூக்கிலேயே போட்டுருக்கீங்க, தூக்கிலேயே போட்டுருக்கு. ரொம்ப நல்லா நடிக்கிறடா. உன்னை இப்படிலாம் விசாரிச்சா சரிப்பட்டு வராது. ஐயா சொல்றேன், ஐயா ஐயா சொல்லு. ஐயா அடிக்காதீங்க, அடிச்ச கொண்டுடுவேன். ஐயா சொல்றேன், சொல்லு ஐயா. ஏன்டா எரிச்சு கொண்டு ஐயா சொல்றேன் ஐயா. ஐயா ஏயா உனக்கு இப்படி ஒரு நிலைமை? உனக்கு மட்டும் ஏயா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துகிட்டு இருக்கு? கடவுளே, நான் உன்னை நினைச்சு அழுவனா? என் பொண்ணு உதவியா நிக்கிறாளே, அவளை நினைச்சு அழுவனா? இல்ல, எனக்கு பிள்ளையா பொறுத்தீங்களே, அதனால செய்யா இந்த துன்பத்தெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்க. ஐயா, என்ன உங்களுக்கு நல்லா தெரியல. செட்டியார் வீட்டுல தான் நான் இருக்கேன். என் பிள்ளை தாக்கெல்லாம் பண்ண மாட்டேன். ஐயா அன்பழகன், ஐயாவுக்கு நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பாருங்க, யாராவது தங்கச்சி புருஷனை போய் கொள்வானா? சத்தியமா செஞ்சிருக்க மாட்டாங்க. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறீங்க, அவரை விட்டுருங்க. கையடியா, கைய விடுறா. சத்திரமா போலீஸ் ஸ்டேஷன். மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. ஆறுமுகம், தவசி அப்பா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தயவுசெய்து அனுப்பிடு. சுபாஷ் ஆத்தப்பா, உனக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே தான். இது போலீஸ் ஸ்டேஷன். ஒரு கொலை குற்றவாளியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கூட வந்ததுனால தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். மரியாதையா எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு போ. சரி சரி, நான் என் வக்கீலை வச்சு கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் தவசி அடிக்காத ஐயா. அவன் அப்பாவி தாங்க மாட்டான் ஐயா. அம்மா விசாலம், வாமா. மாட்டேன், நான் வர மாட்டேன் மாமா. இல்ல, இங்க இருந்து நான் இவரை கூட்டிட்டு தான் போறேன். வெளியே போமா. போங்கறல. நான் இருக்கேன், வாமா. போக மாட்டேன், இவரை கூட்டிட்டு தான் போறேன் நான். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இழுத்து வெளியே தள்ளுற அந்த பொம்பளை. வா விசாலம். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என் பொண்ணு மேல கை வச்சு அவ்வளவு. ஆமா, போலீஸே மிரட்டியா? போயா. ஓ இல்லையா, வயசு பெரியவங்க சொல்றீங்க. அப்பா நீங்க வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வெளியில போ. எழுந்துரு. வெளியில போன்ற. அப்பா ஐயோ மாமா, சொல்லு சொல்றா. அப்பா, நான் நேர்மையானவப்பா. எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா. அவங்க என்ன தண்டனை கொடுத்துட்டு போட்டு நீங்க போய் அண்ணாமலை பாருங்கப்பா. பாவம் பாவம், அவருக்கு யாருமே இல்லப்பா. போங்கப்பா, போய் அண்ணாமலை பாருங்கப்பா. ராஜா, நீ வருத்தப்படாத ராஜா. நான் உன்னை காப்பாத்துறேன், என்ன நம்பு. ஐயா ப்ளீஸ், நான் ஜாமீனோட வரேன். அவனை ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆமா ராஜா, நான் வரேன் ராஜா, நீ பயப்படாத. சொல்றேன். ஏடா அது கொலையை பண்ண சொல்லு. சத்தியமா அந்த கோயில் நான் பண்ணலையா. நான் சொல்றது நம்புங்கய்யா. அன்பழகு பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்கய்யா. இந்த கொலையை நான் பண்ணிருப்பேன். சொல்றேன், சொல்லு. நீதான் அந்த கொலையை பண்ண. ஹலோ, எஸ், ரூம் நம்பர் 32.
ஓகே I'll send another 2-3 minutes. என்ன மேடம்? என் வீட்டுக்காரரு வெளியே போனாரு, இன்னும் திரும்பி வரல. சரி. இல்ல பூ வாங்கிட்டு வரேன்னு போனாரு, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பூ வாங்கிட்டு வரதானே போயிருக்காரு? ம். திரும்பி வந்துடுவார் மேடம், நீங்கள் ரூமில் வெயிட் பண்ணுங்க. என்னது? பூ வாங்கிட்டு வரதானே போயிருக்காரு, கண்டிப்பாக வந்துடுவார் மேடம், நீங்கள் ரூமில் வெயிட் பண்ணுங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? 4 மணி நேரம் ஆச்சு, அவர் இன்னும் வரல. எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல. யாரையாவது ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாரு, நீங்கள் தயவு செஞ்சு ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க மேடம். இல்ல இல்ல இல்ல, அவர் யாரையும் பார்க்க போல. இன்னைக்கு எங்க கல்யாண நாள், கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு. இவ்வளவு நேரம் ஆச்சு, அவர் இன்னும் வரல. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் மேடம் இப்படி டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டுருக்கீங்க? என்ன? அன்னைக்கு அது மாதிரி தான் ஒரு கை குழந்தை எடுத்துட்டு வந்தீங்க. எடுத்துட்டு வந்து ஒரே பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அப்புறம் லாட்ஜ் ஓனர் கிட்ட நாங்கள் தான் வாங்கி கட்டிக்கிட்டோம். இப்போ என்ன புது பிரச்சனை கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒரு மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவர் வந்தோடனே முதல்ல இந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு போனோம். தயவு செஞ்சு காலி பண்ணிட்டு போயிருங்க மேடம், போங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசாதீங்க. You country brutes are coming out to make trouble out of we people. என்ன? என்ன புரியாத பாஷையில பேசுறீங்க? தமிழ்ல பேசுங்க. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், படிக்காதவன் முட்டாள்னு நினைக்கிறீங்களா? நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க மேடம். யாரு அதிகமா பேசுறது? நான் ஒண்ணு பேசல, நீ தான் பேசுற. ஒரு பாஷையை கத்துக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அடுத்தவங்களோட மனசு புண்படுத்துறதுக்காக இல்ல. என் ஊருக்கு வந்தேன்னா என் வீட்டு வேலைக்காரன் கூட உன்ன மாதிரி சரிங்கம்மா, ரூமுக்கு போங்க. நீ ஒண்ணு போக சொல்ல வேண்டாம், எனக்கு போக தெரியும். எவ்வளவு பேசுற? நான் இந்த லாட்ஜ்ல தங்குறனால ரொம்ப சாதாரண ஆள்னு நினைக்காத. நீ எல்லாம் என் ஊருக்கு வர முடியுமா? காலை வெட்டி போடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.